நாங்க கடைசி பார்த்தது இந்த மத்துடைய அடையாளங்கள் பார்த்தோம். ம். உம் மத்துடைய அடையாளங்கள் பார்த்தோம். அது மத்தண்டா என்ன? நிப்பாட்டுற இடத்துல என்னென்ன குறியீடுகள் எவ்வளவு மத்துன்னு சொன்னா நீட்டுதல். வெரி குட். மத்த நாங்க எத்தனையா பிரிச்சு பார்த்தோம் வகைப்படும்? மத்து 9 வகை. 9 வகை. அப்படியா? ஓ 9 வகைனா அதே பெரிய விலை. என்ன சொல்லுங்க, 9 வகை சொல்லுங்க பாப்போம். சாரி சாரி 6 வகை. சொல்லுங்க, 6 வகை பாவம். வகையில சொல்லுங்க. 9 வகைன்றது நினைச்சு மத்துடைய அடையாளங்களை பார்த்தோம். மத்து 2 வகை. சாரி சாரி அசரத். ம். நம்ம குழப்பம் 2 வகைப்படும். ரெண்டே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. 2 வகை மத்துடைய எழுத்துக்கள், ம். மத்துடைய அடையாளங்கள். மாஷா 2 அல்லாஹ். வகை. மதுரை எழுத்துக்களுக்கும் சரி, எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட வாவ் சுக்குன் செய்யப்பட்ட யா. வெரி குட். மத்தினுடைய அடையாளங்கள்? பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து அலி. அலிஃபா? இல்ல இல்ல, பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து 3 தானா? 3. மத்தது அந்த மத்த மத்து அதுக்கு இந்த 3 அளவு நீட்டுறது, அதுக்கு என்ன சொல்ற மத்து. 3 அளவு விட்டுருதா? அது பிழையே. அப்படி எங்கேயும் சொல்ல இல்லையே 3 அளவு விட்டு வந்துச்சு. 2 வகை மத்தினுடைய அடையாளங்கள். ஓ எழுத்து சரி அவ்வளவுதான் நஸ்ரத். பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து. 3 தானா? மத்தது 3 இல்ல, மத்தது அது மத்துடைய அடையாளங்கள். ஆ மத்தினுடைய அடையாளங்கள் என்றதல்ல, ஒன்று தான் நிக்குது. மத்தினுடைய அடையாளம். அடையாளம். ம். ஆஹா. மத்தினுடைய அந்த அடையாளம். மத்தது எழுத்துக்கள். ம். ஓகே, அதுவும் சரி. இப்போ வரும் விஷயத்துக்கு. இப்ப நீ சொன்னதுகள்ல குட் நல்ல மெட்டுதல்டா சரி, மத்தினுடைய 2 வகைகள் சரி, மத்தினுடைய 2 வகைகளும் அடையாளங்கள் எழுத்துக்கள் என்றது சரி. இதான் மத்தினுடைய அடையாளம். இந்த நீல ம். பாக்ஸ்ல அடிச்சிக்கிறதுகள் வந்தா நீட்ட வேண்டிய அளவு என்ன? கேட்ட கேட்க உங்களுடைய ஸ்கிரீன்ல இது. ஓ. விரல மூடி திறக்கிற நேரம் வெரி குட். 3 செகண்ட். ஒரு விரல மூடி திறக்கிற நேரம் 3 செகண்ட். அப்படியா? ஓ என்னவோ ஒரு விரல ஒண்ணு மூடி திறக்கிறது 3 செகண்ட் தேவை. அப்படியா? சாரி சாரி, ஒரு செகண்ட். சாரி. ஆ, ஒரு விரல்ல மூடி திறக்கிற நேரம் 10 செகண்ட். 2 செகண்ட். அப்படியா? இல்ல, ஒரு செகண்ட். ஏன் 3 திருப்பி 2 ஆகி திருப்பி 1 ஆகி எதுவும் சரி எனக்கு தெரியாது. எனக்கு எது 2 சரி? செகண்ட். ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் சரி. அப்படியா? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் அஸ்ரத். ம். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஓ ஓ, அஸ்ரத் அது கொஞ்சம் தானே சினோட ரெக்கார்டிங் தானே இருந்துச்சு. அந்த கொஞ்சம் தான் பிரச்சனை ஆகிக்கின்றைக்கும். எந்த கேள்விக்கும் தடுமாற்றம் இல்லாம, அது தயக்கம் இல்லாம, குழப்பம் இல்லாம, ஸ்ட்ராங்கா ஒரு முடிவில் விட வரலையே. அங்காலாயி இங்காலாயி அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு தான் விட வருது. அதான் பிறகுங்கிறது. இல்ல சார். அதான் பிரச்சனை. அது அது அந்த 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 நடுக்கம் அல்லது அந்த குழப்பம் பின்னுக்கால அவங்கள கஷ்டப்படுத்தும். இதுல அளவு என்ன நீட்ட வேண்டிய அளவு? அதான் சார். 3 வட்டம் போட்டதுலையா? ஓ. 3 செகண்ட். 3 செகண்ட். சரி, நான் இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தையும் வெயிட் பண்ணுவோம். மத்தொரு தொடர்பான இன்னும் ஒரு ஓ முக்கியமான அஸ்ரத், விஷயம். மாஷாஅல்லாஹ், இப்ப 3 மாசம் 4 மாசமா நாங்க மத்த பத்தி படிச்சு ஓரளவுல வந்திக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். நானும் அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி கேட்பேன். கேள்வி விட தெரியாட்டி புதிய பாடத்துக்கு போயிடாது. அப்படித்தானே? படிச்ச பாடம் மனதிலையுமே. சரி, இந்த வசனத்துல சரி. ஒரு வசனம் ஒன்று உங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்குது. ஓதி காட்டுங்க பாப்போம். இது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அதுதானே? ஓ. ம். சரி, இப்போ ஓதுங்க பாப்போம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். சரி, இதுல எந்தெந்த எழுத்துக்கள் நீட் நீங்க?
ஈயாக்கன்றத அல்ல ஓகே வெரி இது குட். அது ஈயாக்க ஓ வையாக்க வ ஈயாக்க நஸ்தாயின் நஸ்தாயின் அஸ்தஈன். ம், ம். 3 இடத்துல நீட்டிக்கிறீங்க அப்படியா? ஓ ஹஸ்ரத் 3 இடத்துல நீ நீட்டினது ஒரே அளவு மாதிரி இருக்குதா? கூடுதல் குறைகள் மாதிரி விளங்குதா? ம். கடைசிக்கு கொஞ்சம் நஸ்தாயின்ன்றது எனக்கு கொஞ்சம் கூட மாதிரி விளங்குது. ஆ திருப்பி ஒருக்கா ஓதி பாருங்க. அப்படியா ஓதி பழகிக்கிறேன் இப்படி வைப்பா. إياك نعبد وإياك نستعين. சரி ஹஸ்ரத். இப்பதான் வருதுண்ணா கொஞ்சம் கூடுதலா தான் நீட்டி ஓதி பழகிக்கிறோம் அப்படியா? ஓ ஓ என்ன காரணம் குட்டி கூட நீட்டுறாங்க? அதுல சுக்குன் நிக்குது மத்தது சுக்குன் செய்யப்பட்ட யா இக்குது. ஆஹா. உம், அடுத்தது கடைசிக்கு நூன் நிக்குது மர்து. இப்ப கடைசிக்கு இன்னும் 3 வந்தா கூட நீட்டுற அப்படியா? இல்ல இல்ல நூன் இல்ல அதுக்கு விளங்குது இல்ல நூன். சுக்குன் செய்யப்பட்ட யாவுக்கு தான் நீட்டிக்குது. நீங்க நீட்டுறீங்க சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கு தான். அப்ப நூன் கணக்கு இல்லை அப்படித்தானே? இல்ல இல்ல நூன் கணக்கு தான். அது ஆ, எனக்கு லம்ம லம்ம மத்து வந்திக்குது. தான் எனக்கு பிரச்சனை ஆகி ஐனுக்கு லம் அது வந்து இல்லையே. ஹஸ்ரத் ஐனுக்கு கசரத்துன்னு தான் வந்து. நூனுக்கு நூனுக்கு அசலுக்கு இல்ல நூனுக்கு. நூனுக்கு என்ன ஆகி? எனக்கு இந்த விளங்குது இல்ல இதுல நூனுக்கு என்ன சின்ன வந்து? மேல தாவுண்டு வந்து சின்ன தாவுண்டு வந்து அது கீழே சுக்குன் நிக்குது. சுக்குன் இல்ல லம்ம மத் லம்மண்டு லம்ம அதுலயே என்ன குழம்பு பாத்தீங்களா? லம்ம லம்ம மத்து லம்மா லம்மான்னு ஒன்றே இல்ல. லம்ம லம்ம மத் லம்ம மத்து. திருப்பி லம்ம மத்து அப்படியா? ஓ இல்ல ம் சரி அஸ்ரதா சொல்லித்தாங்க எனக்கு. சொல்லி தரவா? அப்ப திருப்பி அடையாள பாடம் சொல்லி தரணும் அப்படியா? இது பெரிய பிரச்சனை ஆகி அப்படியால. இய்யாக நஅ்புது வ இப்படித்தான் நீங்க இய்யாக எதை சொல்லி கேட்கணும் நஸ்தஈன். தெரியுமா? எதை தெரியுமா சொல்லி கேட்கணும்? உங்களுக்கு ஆ, படிப்பிச்சு தரல சொல்லி தரல ம். எனவே நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டா ஓகே. அப்படித்தானே? அப்படிதான் கேட்கணும். இது எனக்கு சொல்லி தரல இது நான் படிப்பிக்கல இது எனக்கு புதிய ஒரு விஷயம் ஆகிக்குது சொல்லித்தாங்க கேட்டா கட்டாயம் நான் சொல்லி தரணும். அப்படியான விஷயங்களை கட்டாயம் நீங்க சொல்லிட்டு வேற எதுவும் திருப்பி கேட்கக்கூடாது. சரி. சொல்லிதான் கேட்கக்கூடாது. ரைட் ரைட் அது சாரி. உங்களே இல்லை. சரி சரி தெரியாம ம் கேட்டுட்டேன். சரி இப்ப சொல்லுங்க பாப்போம். சரியா நஸ்தான் இல்ல நூனுக்கு மேல இருக்கிறேன். சின்ன தாய்க்கு சொல்லிட்டீங்க. நூனுக்கு சின்ன மேலே தா இறது ஒண்டி அந்த அடையாளம் என்ன? சின்ன தாவண்டிக்கு குண்டு குண்டு இல்ல தா சின்ன தா. தேய்க்க நூனுக்கு மேல அடையாளம் இருக்கிற என்ன அடையாளம் தா சொல்றது நான் அப்படியா? உன்னோட மேல அம்மா மாண்டி. லம்மா மத்தா அது சரியா அப்படியா? லம்மா ஆ? லம்மான்னு ஒன்று நான் சொல்லி தரலையே. லம்மாங்கிறது எப்படி இல்லையே. லம்மா தான். லம்மாண்டா என்ன? லம்மாவுக்கும் லம்மு மத்தாக்கும் என்ன வித்தியாசம்? லம்மான்னு சொல்லி தரேன். லம்ம மத்து வித்தியாசம். நீங்க இப்ப இந்த பொக்ஸுல கேக்குது அதுல பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்துன்ற மாதிரி மேல ஒரு அந்த அந்த அடையாளம் நிக்குது. அதே 2 அடையாளம் உண்டு அப்படியா? இப்ப இந்த பாக்ஸ்ல இருக்கிற அடையாளம் மாதிரி தான் இங்க இருக்கிற அடையாளம். நல்ல இல்ல விஷயம். வேற இல்ல அது வேற இது அது கீழே மேல் நோக்கிக்குது அது கீழ் நோக்கிக்குது. அது எப்படி ரெண்டு ஒரே பேருக்கு வரையணும்? அது லம்மா மத்தா இது லம்மா மத்தா அப்படியா? இல்ல அது நிறுத்துற இடங்கள்ல இருக்கும். எனக்கு அது சரியா தெரியாது அசரத். അതിനെ கொஞ்சம் நீங்க எனக்கு விளங்கப்படுத்திடுங்களே. நிறுத்துற அடையாளம் அதை பத்தி கேட்கல. வந்த அடையாள குறியீடுகள் அடையாளம் படிச்சமா இல்லையா? ஓ குறியீடுகள் படிச்சோம் அடையாளங்களும் படிச்சோம். சரி இப்ப நான் இப்ப எழுத்துக்களோ நான் புது அடையாளங்கள் தாலுக்கு மேல எழுத்துக்கள் வந்து எல்லாம் அடையாளத்துல பேர் படிச்சோம். என்ன? பாக்கு மேல இருக்கிறது தாலுக்கு மேல இருக்கிற பேர் என்ன? எதுக்கு தால் ஆஹ் என்னது நபுது. பாக்கு மேல நஹபுதுன்றது இருக்கிறது நான் சரி. தாலுக்கு மேல இருக்கிற அடையாளத்துல பேர் என்ன? நஹபுது நஹபுது நஹபுது
அதைத்தான் கேட்டேன். இந்த பாக்கு மேல அந்த ரெண்டு இருக்கிற சின்ன அடையாளத்துல, வட்டங்கள் போட்டு ரெட் தாலுக்கிக்கு கலர்ல மேல இருக்கிற அடையாளத்துல பெயர் என்ன? லம்மா. லம்மான்னு சொல்லி ஒன்று இல்லைன்னு சொல்லி நான் திருப்பி லம்மான்னு சொல்லிங்க. அப்ப லம்மானா என்ன? பாத்தீங்களா, சாட் மறந்துட்டு நான் எதுக்கு லம்மான்னு சொன்னோம். லம்மாண்டா என்ன தெரியுமா? லம்மாங்கிறது இப்ப நான் சொல்லுங்க சார். எழுதுறேனே, இப்ப நான் எழுதுறது பேர் சொல்லுங்க பாப்போம். இது கொண்டு, ஆ, அடுத்தது இப்படி ஒண்டு, அடுத்தது இப்படி ஒண்டு, இப்படி மூணு அடையாளம் மீக்கிற தெரியுமா உங்களுக்கு? ம். ஓ ஓ, தெரியும். சொல்லுங்க, மூணு பேர் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் லம்மா 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 அப்படியா? தெரியுமென்னு சொல்லிக்கிறீங்க. மூணு அடையாளம் மீக்குது. ஒன்று இப்படி, அடுத்தது இப்படி மூணாவது ஒன்று, வந்து லம்மா, மூணாவது இப்படி வந்தது ஒன்று, லம்மா மாதிரி தான் மத்தது. ஓ, இப்படி ஒன்று. மூணு அடையாளம் படிச்சிருக்கீங்களா? சொல்லித்தர படிக்குதா? அசரத் அந்த லம்மா மாதிரி தான் எனக்கு யாதிக்குது மத்தது. இப்ப நாங்க என்னண்டு மறந்துட்டு அப்படியே பாடத்தை மறந்துட்டு. நிப்பாட்டிட்டு திருப்பி பேத்துட்டு அடையாளங்களை படிச்சுட்டு வருவோம். செய்ய வழி இல்ல. யாதைக்குன்னு சொல்ல இல்ல அது சிஸ்டர். ஏன்டா நீங்க படிக்கிறது வந்து குர்ஆன் ஓதுறதுக்கு தேவையான அடிப்படை. குறியீடுலாம் மோதேல்மா? எனக்கு அது அடையாளம் இல்ல எங்களுக்கு அசரத் தெரியாம எனக்கு. மோதேல்மா? ம், இப்ப உங்களுக்கு பேரே இல்ல தெரியாது, இந்த அடையாளம் வந்து நான் எப்படி ஓதுமேங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன்? இந்த அடையாளம் வந்து எனக்கு இந்த இப்படித்தான் எழுத்து. வரணும், இதுல வந்தா இப்படித்தான் போகணும், இந்த அடையாளம் வந்தா இப்படித்தான் நாங்க உச்சரிச்சு கொண்டு போகணுமேங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன்? ம், அதுக்கு முதலாவது ஃபெஸ்ட்டுக்கு பேசிக்கா நாங்க அடிப்படையில உங்களுக்கு மிச்சம் சிம்பிளா இந்த அடையாளத்தை ம், இந்த ஓ, பேர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு சரி. இலகுவான முறையில சொல்லித்தர பாட்டி. இப்ப அதுல நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நம்ம மது மட்டும் ஞாபகத்துல ஓ, அசரத் உண்மை. அடுத்தது எனக்கு நம்ம. அது உண்மையில இது பறந்துருச்சு. நான் உங்கள்ட்ட நான் நேத்து இந்த பாடத்தை திருப்பி பாக்குற நேரம் நான் இதை உங்கள்ட்ட இன்றைக்கு எனக்கு நான் கேட்கும் போது நீங்க சொல்லி தந்துட்டீங்க எனக்கு அது. எனக்கு அது அது என்னதுன்றது உண்மையிலேயே அந்த ரெண்டு இதுக்கும் என்ன சொல்றேன்றது மறந்துருச்சு. வருது இல்ல இவ்வளோ யோசிச்சு பாக்குறேன், வருவது இல்ல. நான் அந்த குர்ஆன் சாட்ல நாங்க ஞாபகம் வைக்குதா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துட்டு வந்து சொல்லி, நான் அப்போ ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். எந்த காரணம் கொண்டும் இத மனப்பாடம் செஞ்சுட்டு வந்து எனக்கு இது சொல்லி காட்ட வேணாம்னு நான் சொன்னேன். அசரத் சரி. மரம் இப்ப பாடம் செய்யல நான். அங்க மனப்பாடம் செஞ்ச, அன்றைக்கு நீங்க அங்க மனப்பாடம் செஞ்சதால உங்களுக்கு மறந்து இல்லாட்டி மறக்காது. நீங்க செஞ்சு இல்லைன்னு சொன்னாலும் உண்மையில் நடந்திக்கிறது ம், மனப்பாடம் தான். நீங்க செஞ்சு இல்லைன்னு சொன்னாலும் உங்களை ஆ, அறியாமையே உங்களோட மனப்பாடம் நடந்ததால தான் இந்த அடையாளம் ஒன்று உங்களோட கண்ணுக்கு முன்னு காட்டி கேட்கிற நேரம் அதுல பேர் ஆ. எங்களுக்கு ஞாபகத்தில் நிக்குது இல்ல. சரி, நஅபுதுல நூனுக்கு மேல இருக்கிற அடையாளத்துல பேர் என்ன? என்னத்துக்கு அசரத் எது? நூனுக்கும் விலங்கு கேக்குது இல்ல. நஅபுது அது- என்றத்துல நூனுக்கு மேல இருக்கிற அடையாளத்திட பெயர் என்ன? லம் லம்ம மது. அது நம்ம பாத்தீங்களா? காஃபுக்கு மேல இருக்கிறது. உங்களுடைய ஸ்கிரீனை நீங்க நூனுக்கு மேல பார்க்கணும். இருக்கிற நான் ஸ்கிரீனை வச்சு தான் பாடம் கேட்கிறேன். உங்களுடைய ஸ்கிரீனை நீங்க பார்க்காம சொன்னா எழுத்து செய்ய வழி இல்ல. தாலுக்கு மேல இருக்கிறதும் தாலுக்கு மேல இருக்கிறதும் மது லம்ம மது. நான் கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற சிஸ்டர். நான் கேட்க நான் வட்டம் போட்டிக்கிறேன். நான் தாலுக்கு வட்டம் போடல, பாக்கு வட்டம் இல்ல இல்ல போடல. இல்ல. எந்த எழுத்துக்கு மேல வட்டம் போட்டிக்கிறேன்? யாவுக்கு யாவுக்கு ஓ யாவு அது யாவுக்கு நான் மேல இருக்கிறது தெரியும். யாழ் மைசுக்குன் வா. யாழையும் வட்டம் போடல. நான் இப்ப யாழையும் வட்டம் போடல. எங்க சொல்றது நீங்க மூணுக்கு சேர்த்து வட்டம் போடுறீங்க. அப்ப தாவ் ஹா. அப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல பிரச்சனை. நீங்க கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் பெரிய டிவைஸ் ஒன்ல நீங்க கிளாஸுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை விளங்கும். ஏன்னா சரியா உங்களுக்கு ஸ்கிரீன் பெருசாகித்தான். உங்களுடைய ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நாங்க வட்டம் யாவுக்கு போட்ட தான் ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். நீங்க வேற ஒரு இடத்துல சொல்றீங்க. யாவுக்கு வந்திருக்குது. நான் யாக்கும் வட்டம் போடல. அது வந்து உங்களோட ஆல்ரெடி ஸ்கிரீன் லீக்கிற வட்டம். நான் இப்ப ரெண்டு வட்டம் போட்டிக்கிறேன் இடத்துல. சார் அடையாளங்கள்ன்றதுலதான் உள்ள அந்த பாக்ஸுக்குள்ள நீல பாக்ஸுக்குள்ள வட்டம் கீழே உள்ள எழுத்துல போட்டிக்கிறீங்க. உம் இதுல ஏண்டத்துல இருக்கிற வட்டத்துல தாவும் பயனும் யாவும் யாவும் நூன்ல அரைவாசி பொடி பட்டிக்குது வட்டத்துல. வேற ஒன்றும் உங்களுடைய ஸ்கிரீன் இல்லை அப்படியா? இல்ல இல்ல உண்மையத்தான் சொல்றேன். அப்ப நான் ஸ்கிரீன்ல நான் போட்டோ அடிச்சேன். இப்போ உங்களுக்கு போன்ல பாக்குறீங்களா? இப்படி அனுப்பிக்கிறேன். சரி சரி போடுங்க. ஏன்னா உங்களோட ஸ்கிரீன்ல பிரச்சனை தான் எனக்கு விளங்கும். உங்களோட ஸ்கிரீன் உங்களுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது. நான் ஒன்றும் செய்யல, ஸ்கிரீனை அப்படி போட்டோ பிடிச்சி உன அனுப்பிக்கிறேன்னா உன அனுப்பிக்கிற போட்டோ பாருங்க விளங்க சொல்லி பார்ப்போம்.
இல்ல ஹசரத். உங்களுக்கு அனுப்பின போட்டோலையும் வேறு பட்டம் வண்டியில் அப்படியா? வட்டம் மிகுது பத்தாத்தா எனக்கு. இல்லை பத்தாது. பத்தஹா லாம். இந்த ஐயா க காஃபுக்கும் நூனுக்கும் மேல ரெண்டு அது வட்டம் உங்களுடைய இருக்குது. ஸ்கிரீன் இல்லை அப்படியா? வட்டம் உண்டு அப்படி உங்களோட ஃபோன் ஸ்கிரீன். இப்ப 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 இருக்குது இப்ப இருக்குது. அது இவ்வளவு அப்படி நேரம் அப்போ இருக்கல்ல. அது அப்படி அது அப்போ இல்லை இப்போ இல்லை. ஹசரத், அப்போ இப்ப இருக்குது ஹசரத். உங்களோட நெட்ஒர்க்கில் பிரச்சனை இப்போ. அது அப்படி எனக்கோ தெரியாது. நான் வட்டம் போட்டு அரவர் ஆயிட்டேன். பயணம் 5 நிமிஷத்துக்கு கூட ஆயிடும். உங்களோட ஸ்டார்டிங் காஃபுக்கு மேல நூனுக்கு மேல செல்லை கூட நான் வட்டம் போட்டேன். 5 நிமிஷத்துக்கு கூட மீதிட்டு. காஃபுக்கு மேலையும் நூனுக்கு மேலையும் இப்பதான் நான் அந்த ரெட் கலர் வட்டத்தை காண்றேன். இந்த கண்ணுல என்னன்னு கோளாரோ தெரியா. ஆயிட்டான். இப்ப நான் இப்போ கண்ணில் ஹோட இல்லாட்டி மிஷின்ல என்னோட இதுல டிவைஸ்ல பிரச்சனை தெரியாது. இப்ப நான் போட்டோ அனுப்பி போறதா விலகின்னு சொன்னேன். சரி அது அடுத்து. பத்தகத்துன் வந்திக்குது. வெரி குட். ஃபத்ஹத்துன் வந்திக்குது. அப்ப அந்த அடையாளம் ஞாபகத்துல உங்களுக்கு இப்ப அலிஃபுக்கு வந்திக்கிற முதலாவது ஓ, அலிஃபுக்கு வந்திக்கிற அடையாளத்துல பேர் என்ன? இவ்வட்டம் வந்திக்குதா இப்ப ஓட்டிக்கிற வட்டம்? இப்ப கொட்டிக்குது. கசரத்தும். கஸ்ரத்துன். வாவுக்கு மேல இருக்கிறது? லம்மத்தும். லம்மத்தன் அப்படியா? வாவுக்கு வாவுக்கு மேல இருக்குது பத்தகத்துன். வாவுக்கு மேல இருக்கிறது ஃபத்ஹத்துன். அப்ப வாவுக்கு லம்மத்துன் மேல என்ன? இல்ல இல்ல பத்தகத்துன் சாரி. ஆ அப்போ தாலுக்கு மேல இருக்கிறது? தாவுக்கு மேல இருக்கிறது லம்மத்துன். லம்ம மத்து. சரியா எனக்கு தெரியாது. நீங்க லம்மத்துன்னு சொல்றீங்க, லம்ம மத்துன்னு சொல்றீங்க, ரெண்டையும் நீங்க சொல்றீங்க. லம்மத்துன் லம்மத்துன் லம்மத்துன். அப்ப லம்மாண்டா? தாலுக்கு மேல வர்றது லம்மத்துன். 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 இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லல. அப்ப நூனுக்கு மேல இருக்கிறதுங்க? நூனுக்கு மேல நூனுக்கு மேல இருந்து லம்மத்துன். இதை நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னு சொல்லிங்க, உங்க டைம் மிச்சம். நீங்க இப்ப சொல்றீங்க லம்மத்துன். இது முன்னாடி எங்க லம்மத்துன் சொன்னீங்களா? ஓ லம்மத்துன். என்னவோ இதுக்கு முன்னால நான் கேட்கிற அதுக்கு நேரத்தில் நேரத்துல லம்மத்துன் லம்ம சொன்னீங்களா? டைன்னு உங்களுக்கு சொன்னேன். இல்ல இல்ல சொல்லல லம்ம சொல்லல. டைன்னு சொன்னேன் போல. அதுக்காகத்தான் ம், சொல்றேன். அந்த டைம் மிச்சம் முடிக்கணுமா நீங்க ரெடி ஆகணும். நான் உங்களோட வாயில தான் சரி அனுப்பேன். நான் சரி சொல்லித் தர மாட்டேன் திருப்பி. நீங்க திருப்பி சொல்லித்தாங்கன்னு சொல்லி திருப்பி நான் ஒரு காலம் சரி சரி. ஓ, நேரடியாக நான் விடை சொல்லி கொடுக்கறல்ல. அப்படி சொன்னா அது இந்த என்ன சொல்றேன். இப்ப எனக்கு மனசுல பாத்து நீங்க 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 சொல்லி தரத விட கேட்டுக்கிட்டீங்க. நானே நாங்க பயன் பண்ணி கொண்டு நானே போக நினைக்கிறேன். பேசுனேன், எனக்கு மனசுல பதிஞ்சுது. ஆஹ் அப்ப அந்த கஷ்டம் அந்த அந்த விடையை கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறத பொறுப்பு நீங்க செய்யணும் இல்லையா? அதுக்கு நாங்க உங்களை இடையில கூட்டு கொண்டு இப்படி செய்யுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க நாங்க செல்ற இல்ல. சரி இப்ப இல்ல இல்ல சரி. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு இடத்துக்கு நான் வந்து உங்களோட என்னென்றால் நினைவுத்தானே நீங்க சொல்றீங்க. ஆஹ் ஓ, இப்போ உங்கள்ட்ட இது அடுத்த முக்கியமான ஒரு என்ன சொல்ல நீங்க அவசரமா ரீகவர் ஆக வேண்டிய திருத்திக் கொள்ள இடம் என்றால் நாங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம் ம், என்றால் நான் சொல்றேன் இதெல்லாம் ம். உங்களோட ஓதலுக்கு உங்களுக்கு பின்னுக்கால லேசாகிறதுக்கான்னு சொல்லனா உங்கள்ட்ட ஓ, ஒரு நீங்க உங்கள்ட்ட ஒரு சொல்றதே ஒரு நல்ல ஒரு கேள்வி பேச்சு ஒன்று கேட்டோம் என்றால் அந்த கேள்விக்கு கேட்டீங்க. அவசரமா உரிய பதில செல்றதுக்கு நீங்க ரெடி ஆகும். உதாரணத்துக்கு அன்றைக்கு கேட்ட கேள்வி ஓகே. மதுர வகை எத்தனைடா முதல்ல 9 ம். நீங்க திருப்பி 6 நீங்க ஓ அது சரி. அது பிறகு திருப்பி 2க்கு வந்தீங்க. அப்ப அது ம். காட்டுது என்னென்றால் நீங்க இன்னும் ஒரு இடத்துல நீங்க உறுதியாகல உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைக்கு தான் காட்டுது. சரி இப்ப நான் இதை அப்படியே வச்சுட்டு அது, சரி ஓகே நீங்க சொல்லுவீங்க தானே அடுத்ததுக்கு போகணும்டா அது எந்த அளவு தூரம் ம். உங்களை தள்ளுது உங்களை புலையில தள்ளுது அல்லது உங்களை இந்த பின்னுக்கு தள்ளுதுண்டா இந்த அடையாளம் என்ற ஒரு கேள்வி நல்லா காட்டி கூட்டுது. அதாவது ஆ, ஆ. சரி நீங்க திருந்துவீங்க அடையாளமா ஓகே நீங்க வரும் என்று சொல்லி வந்தா லம்ம துண் என்று ம். சொல்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படுது. லம்மா ஓ ஓ ஓ நம்ம மத்து இப்படி சொல்லி இப்ப லம்ம தைனை பத்தி நான் பேசல இன்னைக்கு. இல்ல இப்ப அது சரி. நீங்க ஒரு ஐடியா சரி எடுத்திருந்தால் இதுவரைக்கும் நான் படிச்சிருக்கிற ம். சப்ஜெக்டுகளுக்கு கூடாக இந்த மத்த ஆ, மட்டும் இல்ல முழுக்க அடையாளங்கள் ஆயிக்கலாம் மத்த ஆயிக்கலாம் ம். இதுக்குள்ள இருக்கிற ம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். ஒரு இடத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும் உறுதியாகும் இதான் விட இப்படி நான் கேட்டா இப்படித்தான் செல்லணும். திரும்ப திரும்ப போனாலும் கொஞ்சம் பாத்துக்கலாம் ஹசரத், அடுத்தது மனசுல பதிய திரும் வச்சுக்கொள்றேன். ஓ, அதாவது திரும்ப திரும்ப பாக்குறதுங்கிறதையும் விட நுணுக்கமா பாக்குறது முக்கியம் கவனமா பாக்குறது முக்கியம். ம். சும்மா நீங்க கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல நீங்க சொன்ன அதை விட ரிப்பீட் ஆகும். அப்படி அல்ல.
சரி சரி சார். இந்த ஒவ்வொன்றிலையும் நீங்க துவா நாங்க செய்யுங்க உங்களுக்கு சார். எனக்கு இந்த தெளிவாக ஓ உறுதியாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை அந்த உரிய விடையில தீர்க்கமான உறுதியான முடிவோடு நீங்க ஈக்கிறது உங்களுக்கு பின்னாடி லேசாகும். இந்த ஆ இடத்துல தான் முக்கியம். சரி சார். சரியா? இல்ல எங்களுக்கு அவ்வளோத்தையும் ஒரே நாள் சொல்லி தந்துட்டு போயிடலாம். ஆனா கடைசி உங்களுக்கு எல்லாத்தையும் ஜீரோல பெருக்கின மாதிரி இருக்கும். அப்படியா இல்ல? எங்களுக்கு அந்த பாயிண்ட் முக்கியம். அப்ப ஓ இந்த நான் நஸ்தாயின் இது இன்னொரு விஷயத்தை நான் எனக்கு போகணும். நஸ்தாயின்ங்கிறது மிக கூடுதலாக நீட்டப்படக்கூடிய இடம் என்ற இடத்துக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னால ம், அடையாளங்கள் கூட எங்களுக்கு தெளிவா ஞாபகம் இல்லை. அப்ப எங்களுக்கு பிரச்சனை ம், ஸ்டார்டிங் பிரச்சனை. எழுத்துக்கள்ல படிக்கிறதுக்கு முன்னால மத்த படிக்கிறதுக்கு முன்னால படிச்ச அடையாளங்கள்ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதை நீங்க கிளியர் பண்ணணுங்கிறது இன்றைய ம், பாடம் உங்களுக்கு சொல்லித்தர முக்கியமான ம், ஒரு சமரி சுருக்கம். ம். அதாவது கொஞ்சம் நீங்க அடையாளங்கள் இருந்து கொஞ்சம் பார்த்து ரெடி ஆயிட்டு ஆ, வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் திருப்பி அடையாளம் பத்தி கேட்பேனா சும்மா போக மாட்டேன். இதுக்குள்ள எங்கேயோ படிச்ச இடங்கள் திருப்பி திருப்பி கேள்விக்கு வரும். ஆ, ஆ, கேள்வி ஆ. வர பதிலை பொறுத்து அடுத்த ஸ்டெப் நான் மூவ் ஆவேன். எனக்கு அந்த படிச்சு தாரதுகளை நீங்க கவனமா ஞாபகத்தில் வச்சு கொள்றதுங்கிறத விட உங்களோட மனசுல நீங்க ஒரு விடையில நீங்க உறுதியாகணுங்கிறது முக்கியம். ஓகே சார். இன்ஷா அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் இந்த இது இந்த வயசுலயும் எங்களுக்கு ஓத அல்லாஹ் ஒரு மனசை தந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்ப நீங்க இப்படித்தான் உங்களோட நிறைய உங்களோட தடுமாற்றங்கள்ல இருந்து நீங்க துவாக்கள் எனக்கு தேவை டெவலப் ஆகி கட்டாயம். கொண்டு வாரீங்க. ஆனா இது இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உறுதியாகணும். ஒரு 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 விட என்ற அந்த கான்செப்டுக்குள்ள உறுதியாகணும் இன்ஷா அல்லாஹ். உன்னோட துவா எனக்கு தேவை கட்டாயம். கட்டாயம் துவா செஞ்சு பாரக்கல்லாஹ் கொள்ளும். ஃபீக். பாரக்கல்லாஹ் ஃபீக். நீங்க கட்டாயம் ம், ம். நிதானமா இருந்து நீங்க இப்ப விடைகளை பாருங்க. நீங்க எப்படி நான் கேள்வி அப்ப கேட்டா இப்ப நீங்க எப்படி ஆ, செய்யுங்க, நாங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கிறத நீங்க உங்களோட ஆன்சரை பாருங்க, கேளுங்க. பாஞ்சு 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 4 5 ஆன்சர் சொல்லிட்டு வரேனா அல்லது நான் ஒரு விடையில நான் உறுதி ஆகிக்கிறேனா, ஏன் நாங்க டென்ஷன் ஆகுறேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இந்தானே விட இந்த விட எனக்கு தெளிவா தெரியுதானே, ஏன் நாங்க அந்த விடையை மட்டும் சொன்னா போதும் தானே, அந்த விடையை என் மனசுல நாங்க வச்சுக்கொள்ளுமே, இப்படி நீங்க உங்களோட ம், பார்வையில இருந்து நீங்க சொல்ற விடையில இருந்து நீங்க உங்களை கொஞ்சம் பார்த்து ரெடி ஆயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அது ம். உங்களுக்கு பார்த்தா இப்ப விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சரியா சிறப்பா அப்ப இன்னைக்கு இதோட முடிச்சு அடுத்த முறை பாடம் தொடங்குறதா? ஓ, அடுத்த பாடத்துக்கு நான் இது விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஈயாக்க நாபுதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பழசுக்கு போய் திருப்பி புதுசுக்கு வருவேன். புதுசுக்கு வரவன் இப்ப இன்றைக்கு பட்ட ம், பாடங்கள்ல இருந்து இந்த பட்ட பாடு படாம மிக நெருக்கமா மிக உறுதியான உங்களோட விட ரெண்டு ரெண்டு தான். ஓகே, மத்திய எழுத்துக்கள் அடையாளங்கள். ஓகே, இதான் விஷயம். இப்படி ஒன் வேர்ட்ல உங்களோட ஆன்சர் வருமென்றா தான் நான் அடுத்த ஸ்டெப் யோசிப்போம். உங்களோட கொண்டு போகணுமே முன்னுக்கு. சரி. ஓ ஓ நீங்க ஓ ஒரு சரி ஒன்றுக்கு சரி. 10 விட வச்சு கொண்டு எனக்கு அது கஷ்டம். அது கஷ்டம் சொல்லுறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம். அது எப்படி 10 விட வச்சு கொண்டீங்களா? ரெண்டு இல்ல இல்ல மூணு, ம், மூணு இல்ல ஆறு, ஆறு இல்ல ரெண்டு, இப்படி சொல்ல இல்ல அது. இல்ல சரி அசரத் நான் இப்போ ஓதி முடிச்சாலும் இடைக்கிட எல்லாத்துக்கும் உங்களை எனக்கு தேடையில அசரத் இதை ஆயித்தான் அதான் சொல்லித்தாங்க இதை பிரச்சனை. இப்ப எனக்கு சொல்லித்தாங்க. பிரச்சனை தெரியல. இப்ப எனக்கு பிரச்சனை விளங்குது. அதெல்லாம் நான் அடுத்த ஸ்டெப் போகல, நிப்பாட்டி கொள்றேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை இது எனக்கு அடுத்த ஸ்டெப் போகல அது. நான் ஆ நீங்க ஓதி தந்த வச்சு நான் தொடர்ந்து ஓதிட்டு போகக்கூடியவா இருக்கணும் ஈக்கோணும். மசரத். இல்லாட்டி அநியாயமே சும்மா வந்து நாங்க போறது பாக்குறதும் போறதும் வாங்கிக்கிறது அநியாயம். அப்ப கொஞ்சம் சரி. இன்றைய பாடம் மட்டுமல்ல, நசரன் ம், அடையாளங்கள் என்ற பாடத்திலிருந்து இன்றைய பாடம் வரைக்குமே நீங்க ரிப்பீட் பண்ணணும், பார்க்கணும். நல்ல மசரத் அசரத். ம். நன்றி. ஓகே அசரத். நல்ல மல்லா இருக்கா ஜசாக்கல்லா.